ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜனநாயகன் படத்துலேருந்து வந்திருக்கிற செல்ல மகளே அப்படின்ற சாங்கை பற்றின தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு குடக்கிலேருந்து ஒரு பட்டாம்பூச்சி வெளியில் வருது. ஸோ அதுக்கப்புறம் அது என்னெல்லாம் செய்யுது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதை. இந்த பாட்டோட முழு கதைன்னே சொல்லலாம். இதில் வந்து ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவும் சேர்ந்து என்ன மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்க, தனிமையில் எப்படிலாம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த பாட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் தெரி படத்தில் ஏற்கனவே மீனாவும் விஜய் சார் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அதே குறும்புகள் அதே மாதிரி தான் இதுலேயும் காட்டுறாங்க. ஸோ அதை காம்பினேஷனும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஜானி மாஸ்டர் அப்புறம் முன்னூற்றி மாஸ்டர் எல்லாருமே வந்து கூட நடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த படத்துலேயும் அவர் போலீஸ் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க, தெரி படத்துலேயும் அவர் போலீஸ் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா செத்த பிறகு பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு அப்பா வந்து போலீஸை விட்டு வெளியில் வந்துடுவார். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்னென்னா, ஒரு பிள்ளைக்காக அப்பா வந்து வெளியில் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைக்காக எல்லாமே பண்ணும்போதும் அவரோட ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஸ்டில்லும் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டில் இது தான். இந்த ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் சேம் அதே மாதிரி கேரளாவில் தான் இதையும் எடுத்திருக்க மாதிரி தெரியுது. பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே தேக்கடி, ஊட்டி, அந்த நம்ம தேயிலை தோட்டத்தோடு இருக்கிற லொக்கேஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ இது கேரளாவாக இருக்கலாம், இல்லைன்னா கேரளாவுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரியான இப்பகுதியெல்லாம் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மீனா அவங்க அந்த படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க சைல்டு ரோல். அதே மாதிரி இந்த படத்தில் இந்த பொண்ணு வந்து சைல்டு ரோல் பண்ணியிருக்கு. ஸோ ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன வித்தியாசம், அவங்கள விட இந்த பொண்ணு சின்ன பிள்ளை மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஏற்கனவே நம்ம வினோத் வந்து ஒரு ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பயங்கரமாக மாசாக கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த படத்தில் இந்த பிள்ளைக்கும் வந்து ஒரு நல்ல சீன் இருக்கும் அப்படின்னு நம்மளும் நம்பலாம். அதே மாதிரி ஒவ்வொரு சீன் பை சீன் எல்லாமே வந்து ஒரு அப்பா வந்து பிள்ளையை எப்படிலாம் தாங்குறாரு அப்படின்றதான் இந்த பாட்டோட முழு சீனாகவும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த அப்பாவோட இந்த இதில் இருக்கிற அப்பா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னோட பொண்ணு காணாமல் போயிருக்கலாம், இல்லை கடத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அந்த இடத்துல அங்கே வந்து அதை யோசித்து பார்த்து அதை நினச்சி பார்க்குற அப்பா வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு, நடந்ததெல்லாம் எப்படி யோசித்து பார்க்குறாரு, என்ன மாதிரிலாம் வாழ்ந்தோம் அப்படின்றத ஃபீல் பண்ணுற மாதிரியான இந்த கதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஒரு ட்ராயிங்கோட ஒரு லீடு கொடுக்குறாங்க. ஸோ அந்த லீட் பேஸ் பண்ணி தான் நம்ம இது சொல்கிறோம். ஆனால் இதில் அந்த குழந்தையோட உண்மையிலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற மாதிரியே தெரியுது. என்ன தான் வெளியில் வேறு மாதிரி இருந்தாலும் தளபதி குழந்தையோடு இருக்கிறம்போது அவரோட லுக்கும் வேறு மாதிரி தான் இருக்குது. ஸோ வரும்போது அடுத்த அப்டேட் பார்க்கலாம். நன்றி.